எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே. அப்படியும் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென். இந்த 3 வசனங்களும் இயேசுவை பார்த்து நம்மை திருப்பி விடுகிற வசனங்கள். இப்ப இயேசுவை பார்த்து என்ன செய்யணும்ன்றத இந்த 3 வசனங்களையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒன்னு, அந்த 12:1 சொல்றாரு, இயேசுவை நோக்கி ஓடுங்கள். அதுல 3வது வசனத்துல சொல்றாரு, இயேசுவை நினைத்து ஓடுங்கள். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, இயேசுவை கவனித்து வாழுங்கள். இயேசுவை கவனித்து வாழுங்கள். இந்த எபிரேய நிருபம் முழுவதுமே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இயேசுவை மையப்படுத்தி, இயேசுவை முன்னிறுத்தி, இயேசுவை முக்கியப்படுத்தி எழுதுகிற நிருபம் தான் இந்த எபிரேய நிருபம். இயேசு எல்லாவற்றுக்கும் மேலானவர், இயேசு எல்லாவருக்கும் மேலானவர், இயேசு எல்லாவற்றுக்கும் ஆனவர் என்கிற அந்த கருத்தை இந்த எபிரேய நிருபக்காரர் மிகவும் அழகாய் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த எபிரேய சபையார் தாங்கள் முந்தின நிலையிலிருந்து விலகி போகிறார்கள், முந்தின அனுபவத்திலிருந்து விலகி போகிறார்கள். எப்படி எபேசு சபை தன்னுடைய ஆதி நிலையிலிருந்து விழுந்து போனதோ, எப்படி அடுத்து கொரிந்து சபை தன்னுடைய முந்தின நிலையிலிருந்து விலகினதோ, அப்படி போல இந்த எபிரேய சபையும் தன்னுடைய முந்தின நிலையிலிருந்து கொஞ்சம் விலகினதை, தடுமாறினதை இங்கு நாம் பார்க்க முடியும். இந்த சபையை பத்தி நம்ம சொல்லணும்னா பவுல் இந்த தீர்க்கன் அழகாய் எழுதுகிறார், பரம ஈவை ருசி பார்த்த சபை. என்ன ஈவை ருசி பார்த்தவர்கள்? பரம ஈவை ருசி பார்த்தவர்கள். அடுத்து சொல்றாரு, பரம அழைப்புக்கு பங்குள்ள சபை. இந்த சபை என்ன சபை? பரம அழைப்புக்கு பங்குள்ள சபை. அடுத்து இந்த சபை எப்படிப்பட்ட சபை? பரிசுத்த ஆவியை பெற்ற சபை. பரிசுத்த ஆவியை பெற்ற சபை. இப்ப பரம ஈவை ருசி பார்த்த சபை, அப்புறம் பங்குள்ள சபை. எதனிடத்தில் பங்கு? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ள சபை, ஆண்டவரிடத்தில் பங்கு பெற்ற சபை. அப்ப இப்படிப்பட்ட பங்குள்ள இந்த சபையார், பரம ஈவை ருசி பார்த்த சபையார், பரிசுத்த ஆவியை பெற்ற இந்த சபையார், மகிமையான இந்த திருச்சபையார் ஒரு காலம் வந்தபோது மங்கின நிலைமைக்கு திரும்பி விட்டார்கள், மங்கின அனுபவத்துக்கு திரும்பி விட்டார்கள். சில சபைகளிலே அதே நிலைமைகள் நீடிக்கிறதை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் சபைகள் எரிந்து பிரகாசித்தது, அனலாயிருந்தது, ஆவியில் அனல் கொண்டு இருந்தார்கள். ஆனால் காலங்கள் மாற மாற, சமயங்கள் மாற மாற, நாட்கள் மாற மாற சபையின் அனுபவங்கள் மங்க ஆரம்பித்தது. ஆதி அன்பு குறைய ஆரம்பித்தது, விசுவாசத்தின் அளவு குறைய ஆரம்பித்தது, தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் ஈடுபாடு காட்டுகிற அனுபவங்கள் குறைய ஆரம்பித்தது. அப்படித்தான் இந்த எபிரேய சபையினுடைய நிலைமையும் மாறியது. நல்ல கவனிக்கணும். இந்த சபையை எல்லாரும் ஒரு காலத்துல பாராட்டினாங்க. நல்ல சபை, நல்ல சபை, கொடுக்கிற சபை, வளர்ந்த சபை, உயர்ந்த சபை, நல்ல விசுவாசிகள் கொண்ட சபை, நல்ல எண்ணங்கள் கொண்ட சபை என்றெல்லாம் பாராட்டப்பட்ட சபை. ஆனால் ஒரு காலத்துல பால் குடிக்கிற குழந்தை போல மாறிட்டாங்க. அதனாலதான் பவுல் இங்க எழுதும்போது சொல்றாரு, நீங்க திட ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய மனிதர் நினைச்சேன், ஆனா நீங்க எல்லாம் பால் குடிக்கிற மனிதர்களை போல இருக்கிறீங்களே என்று மிகுந்த வருத்தத்தோடு இந்த நிருபத்தில் எழுதுகிறத பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து இந்த இடத்தில் அவள் எழுதுகிறார், நீங்க இந்த நிலைமைக்கு திரும்பாதீங்க. உங்களை அழைத்த ஒரு இயேசு இருக்கிறார், உங்களை வேறு பிரித்த இயேசு இருக்கிறார், உங்களில் விசுவாசத்தை துவங்கின இயேசு இருக்கிறார்.
சொல்றார், அவரை நோக்கி, அவரை பார்த்து, அவரை கண்டு, அவரை நினைத்து, அவரை முன்னிறுத்தியே நீங்கள் ஓடுங்கள். ஒரு காலம் உங்க வாழ்க்கையில பின் திரும்பாதீங்கன்றார். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? ஒரு காலம் என்ன செய்யாதீங்க, பின் திரும்பாதீங்க. முந்தின அனுபவங்களிலிருந்து முன்னேறி போங்கள். ஒரு நாளும் அந்த அனுபவத்திலிருந்து பின் வாங்காதீங்க. வளர்ந்தீங்களா, வளர்ந்த நிலையிலிருந்தே முன்னோக்கி போங்கள். மறுபடியும் பின்னோக்கி திரும்பாதீங்க. திரும்பி வருகிற திரும்புகிற அனுபவங்கள் வாழ்க்கையில வரவே கூடாது. கைவேத்தி ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். இயேசுவை நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கணும். இயேசுவை கவனித்து ஓடிக்கொண்டே இருக்கணும். இயேசுவை முன்னிறுத்தி ஓடுகிற அந்த ஓட்டத்துல ஒரு நாள் பின் வைக்கிற அனுபவங்கள் வரக்கூடாது. கலப்பையின் மேல் கை வைத்து தன் காலை பின் வைக்கிற எவனோ முன்னோக்கி ஓடுகிற அனுபவத்திலிருந்து ஒரு நாளும் பின்னோக்கி வருகிற அனுபவத்துக்கு நீங்க வராதீங்க என்று பவுல் இங்கே எச்சரிக்கிறதை அல்லது சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை சொல்லிட்டு, இந்த காரியத்தை சொல்லிட்டு இவர் சொல்றாரு, உங்களை பார்த்தா மறுபடியும் நான் உங்களுக்கு அஸ்திவாரம் போடணுமோ என்று என்ன தோன்றுகிறதுன்றாரு. என்ன அஸ்திவாரம்? அஸ்திவார உபதேசங்களை மறுபடியும் உங்களுக்கு சொல்லணுமோ என்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீர்களோ என்கிற அந்த காரியத்தை முன்னிறுத்தி சொல்றாரு. மக்களே, நீங்க திரும்ப உங்களுக்கு மறுபடியும் நான் சில காரியங்களை சொல்லி மறுபடியும் அஸ்திபாரம் போட்டு உங்களை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள கட்டாதபடி, நீங்கள் எந்த நிலையில் அழைக்கப்பட்டீர்களோ, எந்த நிலையில் வேறு பிரிக்கப்பட்டீர்களோ, எந்த நிலையில் விசுவாசத்தை துவக்கினாரோ அந்த நிலையில் இருந்து ஒருபடி முன்னேறி 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 ஓடிக்கொண்டே இருங்கள். கிறிஸ்துவை நோக்கி, கிறிஸ்துவை பார்த்து, கிறிஸ்துவை கவனித்து ஓடிக்கொண்டே இருங்கள். ஒரு நாள் பின் திரும்பாதீங்கன்னு சொல்றார். அப்படி பின் திரும்பும் போது இந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த நிருபக்காரர் எழுதுறாரு, மறுபடியும் நான் உங்களுக்கு அஸ்திபார உபதேசத்தை சொல்ல வேண்டியது வந்து விட்டதோன்றார். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்துல, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை, மூல அல்லது உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல்ன்றார். அப்ப மூல உபதேசமே, அடிப்படை உபதேசமே என்னன்னா மனம் திரும்புதல். மறுபடியும் உங்களுக்கெல்லாம் மனம் திரும்புதலை பத்தி நாம் போதிக்கணுமோ என்று கேட்கிறார். மறுபடியும் உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பத்தி நான் சொல்லணுமோ, மறுபடியும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணுமோ, நீங்கள் முன்னேறி தேவ அன்பு, தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல்பாடு, கிறிஸ்துவை போல் மாறுதல், தேவ சாயல் என்கிற அந்த நிலைக்கு போகாதபடி மறுபடியும் மனம் திரும்பு, மறுபடியும் மனம் திரும்பு, பாவத்தை விடு, தவறு செய்யாத என்று உங்களுக்கு சொல்லணுமோ, அந்த நிலைமைக்கு நீங்கள் வந்து விட்டீர்களோ என்று வருத்தத்தோட இந்த நிருபத்தை அவர் சொல்றார். இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றோம், இங்க இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், ஒரு காலத்தில் நீங்கள் வளர்ந்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் முன்னேறினவர்கள் பெயர் பெற்றவர்கள், ஒரு காலத்தில் நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், அந்த நிலையில் நிற்கிறீர்களா அல்லது பின்னோக்கி வந்து விட்டீர்களா? இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுகிறீர்களா அல்லது இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலிருந்து பின் திரும்பி வந்து பழைய நிலையில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா, பழைய அனுபவத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கொஞ்சம் கவனிக்கணும். சிலருக்கு இன்னும் மனம் திரும்புதலை பத்தி பேச வேண்டியிருக்கு. மனம் திரும்பு. முதல் அனுபவம் என்ன? ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் இருக்கும். இது மூல உபதேசம், அஸ்திபார உபதேசம். இந்த இதெல்லாம் இருந்தா தான் நீ கிறிஸ்துவுல தொடர்ந்து வளர்வதற்கு அது அனுபவ பிரயோஜனப்படும். ஆனா சில விசுவாசியை அதையே வாழ்க்கையில் வச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் நீ மனம் திரும்பல, 10 வருஷம் ஆச்சு மனம் திரும்பல, 20 வருஷம் ஆச்சு மனம் திரும்பல, 30 வருஷம் ஆச்சு. அப்ப மனம் திரும்புதல்னா என்னையா? மனம் திரும்புதல்னா என்ன? அழகா அப்போஸ்தலர் சொல்றாரு. 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். அப்ப மனம் திரும்புதல் என்ன? ஜீவனுக்கு ஏதுவாக திரும்புவது. நாம் எல்லாம் மரித்தவர்களாய் இருந்தோம். எபேசியர்ல சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல, நாம் பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்தவர்களாய் இருந்தோம். இந்த மனம் திரும்புதல் மூலம் நம்ம எதுக்கு நேரா வந்துட்டோம்?
ஜீவனுக்கு நேரா வந்துட்டோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இப்ப ஜீவனுக்கு நேரா ஓடிக்கிட்டு இருக்கேன்? எந்த ஜீவன்? கிறிஸ்து கொடுக்கிற நித்திய ஜீவனுக்கு நேரா நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஜீவனுக்கு நேரா பயணிக்கிற நீங்கள் சில நேரம் ஜீவனுக்கு ஏதுவானவைகளுக்காக திரும்பி விட்டோம். புரியுதா? நம்மளாம் எதுக்கு நேரா பயணிக்கணும்? ஜீவனுக்கு நேரா பயணிக்கணும். ஆனா எதுக்கு நேரா திரும்பிட்டோம்? ஜீவனுக்கு ஏதுவானவைகள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி வாழ்வோம், என்ன செய்வோம் என்கிற அந்த ஜீவனத்துக்கு ஏதுவானவைகளுக்கு நேரா திரும்பிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இதையெல்லாம் உங்க பரமபிதா பார்த்துக்கிடுவாரு, இதையெல்லாம் உங்க ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி முன்னோக்கி ஓடு. ஒரு நாள் நீ பின் திரும்பாத. மறுபடியும் உனக்கு மூல உபதேசங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்துக்கு திரும்பி வராத. மறுபடி பாலை குடிக்கிற அனுபவத்துக்கு திரும்பி வராத. திட ஆகாரத்தை புசிக்கிற ஒரு நல்ல விசுவாசியா இரு என்று இந்த எபிரேய நேர்காரர் சொல்றார். இந்த மக்களும் சில நேரம் எதிர் திசையில ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்நோக்கி செல்ல வேண்டிய கிறிஸ்தவம் இன்னைக்கு எதிர் திசையில் ஓடுகிறது. எதிர் திசையில் ஓடுவதென்றால் என்ன? எதிர் திசையில் ஓடுவதென்றால் என்ன? நான் போன வாரம் சொன்னது போல எகிப்தை நோக்கி ஓடுகிறார்கள். கானானை நோக்கி ஓட வேண்டியவர்கள் எகிப்தை நோக்கி திரும்புகிறார்கள். அப்ப கானானை நோக்கி ஓட வேண்டியவர்கள் எகிப்தை நோக்கி திரும்ப காரணம் என்ன? அவர்களுக்கு உணவு தேவையா இருந்தது, அவர்களுக்கு அந்த கொமட்டிக்காய் தேவையா இருந்தது, அந்த கீரைகள் தேவையா இருந்தது, அந்த பூண்டு தேவையா இருந்தது, அந்த வெங்காயம் தேவையா இருந்தது. சாப்பிடுறதுக்கு என்னையா இருக்கு? பாலை என்னையா இருக்கு? இந்த உலக வாழ்வையே நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். பவுல் சொல்றாரு, நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மையானால் மேலான நோக்கியே ஓடுங்கள். கையை எத்தனை பேர் சொல்ல முடியும்? நம்ம அனுபவம் எல்லாம் கிறிஸ்துவ நோக்கியே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவ பார்த்தே ஓடணும். ஆமென் சொல்லுங்களேன். எதிர்நோக்கி ஓடுகிற அனுபவத்தை விட்டுட்டு எதிர் திசையில் ஓடுகிற அனுபவத்துக்கு நீங்க திரும்பினீங்கன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு வந்துடும். நான் ஒரே ஒரு உணவு சொல்றேன். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து எதிர்நோக்கி வாப்பான்னு கூட்டிட்டு போனாரு. ஆனா திடீர்னு ஆபிரகாம் எதிர் திசையில ஓடினார். எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா எதிர் திசையில ஓடினாரு? என்னை பின்பற்றி வா பேதுருவை கூப்பிட்டாரு. பின்பற்றி போயிட்டு இருந்தவன் திடீர்னு எதிர் திசையில ஓடிட்டான். அழைக்கப்பட்ட அழைப்புல நிலை நிற்க முடியாம போயிருச்சு. வேறு விரிக்கப்பட்ட வேறு விரிப்புல நிலை நிற்காம முடியாம போயிருச்சு. உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து உங்களுக்காக தன்னை அர்ப்பணித்த இயேசுவை பார்த்து ஓட வேண்டிய நாம உலகத்தை பார்த்தும் உலகத்தின் காரியங்களை பார்த்தும் உலகத்தின் நன்மைகளுக்காகவும் உலகத்தின் சுகத்திற்காகவும் உலகத்தின் மேன்மைகளுக்காகவும் உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காகவும் உலகத்தின் நன்மைகளுக்காகவும் பின்திரும்பி ஓடுகிற அனுபவங்கள் இருக்க, அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்களையே பாழாக்கி போடும். ஆமென். கைவேத்தி ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்பயுமே என்ன சொல்லணும்? காலை முன்ன வச்சுட்டேன் சொல்லுங்களேன். அதான் ஒருத்தர் பாட்டு பாடுறார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். இது எப்ப பாடுன்னு தெரியுமா? மரணம் ஜீவனுக்கும் சாவுக்கும் நடுவில் நிற்கும் போது பாடின பாடல்கள் அவைகள்லாம். ஒரு நாள் பின் திரும்ப மாட்டேன், முன்னோக்கித்தான் ஓடுவேன் என்று சொல்லி ஓடுகிறார். நீங்க பின் திரும்பினீங்கன்னா மறுபடியும் நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்ல வேண்டிய நிலை வந்துடும். மனம் திரும்புதல்னால என்ன? நம்ம கேட்போம், மனம் திரும்பிட்டியா, ரட்சிக்கப்பட்டியா, ஞானஸ்தானம் எடுத்தியா, அபிஷேகம் பற்றியா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப மனம் திரும்புதல்னா என்ன? உள்ளேயும் மாற்றம், வெளியேயும் மாற்றம், ஆவியில் மாற்றம், நடக்கையில் மாற்றம். இதுதான் என்னது? மனம் திரும்புதல். அநேகர் வெளியில மாற்றம் இருக்கும், உள்ள மாற்றம் இருக்காது. வெளியில பூரா நமக்கு வஸ்திரம் மாறி இருக்கும், அப்புறம் நம்முடைய முகம் மாறி இருக்கும், தோற்றம் மாறி இருக்கும், உள்ள பார்த்தா அத்தனை சுபாவங்கள் அப்படியே. இது மனம் திரும்புதல் அல்ல. மனம் திரும்புங்கள்னு யாரை பார்த்தா முதல்ல சொல்றார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டா சபையை பார்த்தான் சொல்றாரு. வெளிப்படுத்தத்துல 6 சபையை சொல்றாரு. எத்தனை சபையை சொல்றாரு? 7 சபைகளை பார்த்து பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 சபைகளை பார்த்து அவர் சொல்றார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்றார். எரேமியா தீர்க்கதரிசிய நிருபத்தை அதை பூரா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா என்னிடத்து திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வான்றார்.
எசேக்கியேல் சொல்றாரு, நீங்க உங்க முதுக காட்டாதீங்க, முகத்தை காட்டுங்க, முகத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு. ஏன்? அவங்க தேவனுக்கு முதுக காட்டிட்டாங்க. அப்படின்னா தேவாலயத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. தேவாலயத்தில் உட்கார்ந்துகிட்டு தேவனுக்கு முதுக காண்பித்து அந்த தேவாலயத்தின் சுவர்களில் துவாரமிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அநேகர் தேவாலயத்துல தான் இருப்பாங்க, ஆனா ஆண்டவருக்கு என்ன காட்டுறோம்? அதனாலதான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்க இருக்கான்னு ஆண்டவர் தெரியாதா என்ன? தெரியும். ஆனா ஏன் உன் முகத்தை மறைச்சுக்கிட்டன்னு கேட்டார். ஏன் நீ தினந்தோறும் முகத்துக்கு முகம் வந்து பேசுவியே, நேருக்கு நேர பாப்பியே, இன்னைக்கு ஏன் வர முடியல? உன் மனசாட்சி என்னாச்சு? மனசாட்சியில சூடுண்ட பொய்யர்களாய் போனார்களோ? சிலர் தங்களை கெடுத்துக் கொண்டு தேவனை விட்டு தூரம் போய் ஆண்டவருக்கு முதுகை காட்டுகிற விசுவாசிகளை உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றாரு, நீங்க எல்லாம் பரம ஈவரிசு பார்த்தவர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். நீங்க ஒன்னும் சாதாரணமான ஆள் கிடையாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சாதாரணமானவர் ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டவர்கள். புதுப்பிக்கப்பட்ட நீங்கள் புதிதாக்கப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே போகணும். புதிதாக்கப்பட்ட அனுபவங்களுக்குள்ள போனா தான் பூரணராக முடியும். புதுப்பிக்கப்பட்ட நீங்கள் மறுபடி வண்டின்னு ஒன்று இருந்தா மறுபடியும் வருது மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும்? இப்ப உங்களை என்ன செய்ய வேண்டியிருக்கு? அட சொல்லுங்க. ஏமா டெய்லி உங்களை புதுப்பிக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஐயா உங்களை டெய்லி உங்களை புதுப்பிக்கணும். புதுப்பிக்கப்பட்ட நீங்கள் அப்படியே முன்னேறி முன்னேறி புதிதாகிக் கொண்டே இருக்கணும். புதிதாகிக் கொண்டே போனால் தான் பூரணராக முடியும். பூரணராகலன்னா நீங்க நானும் எங்க போக முடியாது. என் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? நீங்க எப்படி இருக்கணும்ன்றாரு சொல்லுங்க. பூரண சர்க்குணரா இருக்கணும். பூரண சர்க்குணரா என்ன? என் பிதா நன்மை செய்கிறவராயிருந்தா, என் பிதா நல்லவராயிருந்தா, அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் நன்மை செய்கிறார். நல்லோருக்கும் தீயோருக்கும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றாரு. இவ்வளவு ஒரு பூரணமான ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? சில நேரம் நம்ம நல்லவர்களுக்கு தான் உதவி செய்வோம். தீயவர்களை கண்டா, துஷ்டனை கண்டா தூர ஒதுங்கு. உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய்யாவிட்டால் அதனால் உனக்கு ஒரு மேன்மையும் இல்லையே. காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில படுத்திருக்கும். ஏன் அப்படி சொல்றாரு? அவன் நன்மை செய்ய மறந்துட்டான். என்ன நன்மை செய்யல? என்ன நன்மை செய்யல? தேவனை போல வாழ மறந்துட்டான். தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த மறந்துட்டான். தேவனுடைய தன்மைகளை வெளிப்படுத்த மறந்துட்டான். சகோதர கொலையாளியாய் மாறிட்டான். பகையாளியா மாறிட்டான். ரட்சிக்கப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் இன்னும் நமக்குள்ள சில தேவையற்ற காரியங்கள் இருக்கே. இன்னும் நம்ம மனம் திரும்பணுமோன்ற ஒரு கேள்விய எழுப்புது. இன்னும் நீங்க பாலை குடிக்கிறீங்களோன்ற கேள்விய எழுப்புது. இன்னும் நீங்க திட ஆகாரம் புசிக்க தகுதியற்றவர்கள்ன்ற கேள்விய எழுப்புது. மனம் திரும்பிட்டீங்களா? சொல்லுங்க. முன்னோக்கி அடியெடுத்து வைத்த நாம் ஒரு காலம் பின்னோக்க கூடாது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் பின்னோக்கி திரும்பின போது ஒரு இஸ்மவேல் பிறந்துட்டான். புரியுதா சொல்றது? போய்கிட்டே இருந்தவன் பேசாம போய்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு முன்னேறிட்டு இருந்தவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு போயிட்டே இருக்கணும். திடீர்னு சாராள் சொன்னது கேட்டு அவன் உடனே கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. டப்புன்னு ஒரு இஸ்மவேல் வந்துட்டான். அடப்பாவி. உலகத்தில் பெரும் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் காரணமாக இருக்கிற இரு குழுக்கள் உண்டாக காரணமே ஓட்டத்தை கொஞ்சம் திரும்பினதுதான். போய்கிட்டே இருந்தவங்க திடீர்னு பின் திரும்பினதுனால அநேகர் வனாந்தரத்தில் செத்து போனாங்க. கானானுக்கும் போகல, எகிப்துக்கும் போகல. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஒரு முறையா, மறுமுறையா, மறுமுறையா, பலமுறையா நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? உன்னை அழைத்த தேவனை மறந்துட்டு பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவராய் இருக்கிறோன்ற நிலையை விட்டுட்டு, கிறிஸ்துவ விட்டுட்டு
நீ கிறிஸ்துவுக்கு பின்னாக ஓடிக்கொண்டு போக வேண்டிய நீ கிறிஸ்துவை விட்டுட்டு பின்திரும்பி ஓடிக்கொண்டிருப்பாயானால் ஓட்டத்தை நிறுத்திட்டு இப்ப சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓட ஆரம்பி. கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை நோக்கி ஓடி. எத்தனை பேர் ஓட ஆரம்பிப்பீங்க? இயேசுவை நோக்கி. என் பார்வை எல்லாம் அவர் மேலதான். ஆமென் சொல்லுங்க. என் கண்கள் எல்லாம் அவர் மேலதான். அவரை மட்டும் பார்த்து, அவரை மட்டும் நோக்கி, அவரை மட்டும் பார்த்து, அவரை மட்டும் கவனித்து, அவரை மட்டும் நினைத்து என் ஓட்டத்தை நான் தொடருவேன். எந்த இடத்திலும் பின் திரும்ப மாட்டேன். எந்த இடத்திலும் பின்னோக்கி பயணிக்க மாட்டேன். என் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்பதற்காக பின்னோக்கி திரும்ப மாட்டேன். என் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்பதற்காக எதிர் திசையில் பயணிக்க மாட்டேன். என் விருப்பங்கள் நடக்கல என்பதற்காக கர்த்தரை விட்டுவிட மாட்டேன். எனக்கு ஒன்னும் வாய்க்கல என்பதற்காக கர்த்தரை விட்டு நான் விலக மாட்டேன். எது நடந்தாலும், எது கிடைத்தாலும், எது கிடைக்கவில்லை என்றாலும், ஆதி அப்போஸ்தலரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள், குகைகளில் அடைக்கப்பட்டார்கள், சிங்கங்களுக்கு இரையானாலும் மிருகங்களுக்கு இரையானார்கள். ஆனாலும் தாங்கள் பெற்ற விசுவாசத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்காத அந்த விசுவாசத்தின் சாயலை உடையவர்களாய் முன்னேறி போனோமானால், இயேசுவை நோக்கி பயணித்தோமானால், நாம் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை அடைந்தவர்கள் என்பதை நிரூபிக்க முடியும். இல்லைன்னா இந்த பூமியில ஜீவனத்துக்கு ஏதுவானவைகளை தேடி ஓடுற நிலைமை ஆயிரும். ஜீவனத்துக்கு ஏதுவானவைகளை தேடி போடுறதுன்னு என்ன அர்த்தம்? நாளைக்கு சாப்பிடணும் உடுப்பா, அதுக்கு பிறகு மீதத்தை பரலோகத்துல எப்ப பார்ப்போம்? பரலோகத்துல எப்ப பார்ப்போம்? நம்ம எல்லாம் சொல்றோம் பரலோகம் போகணும்ன்றோம். போன வாரம் ஒரு பிரசங்க யாரோ ஒருத்தர் பேசுனது கேட்டேன். பரலோகம் போகணும்னு விரும்பாதீங்கன்றார் ஒருத்தர். நீ பரலோகம் போய் என்ன நன்மை? அடுத்து சொல்ற, நீ பூமியில இருந்தாலாவது நன்மை. பூமியில எத்தனை வருஷம் வாழ போற? 70 வருஷம் 80 வருஷம் இருந்தாலும் யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்? ஒன்னும் நமக்காக வாழ்றது கிடையாது, பிறருக்காக வாழ்றது கிடையாது, 10 பேருக்கு நன்மை செய்யறதும் கிடையாது. எவருக்கும் செய்ய மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், யாரையும் நோக்க மாட்டேன், நான் தான் அப்படின்னு வாழ்றப்ப பாப்பாரு, உனக்கு 70 வருஷமா உடுக்கணும், 50 வயசுல தூக்குடாவின ஒன்னு சொன்னோடி கேட்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன செய்யும்? ஆயுசுல பெருக்கும். நீ உண்மை சொன்னோடி கேட்கலன்னா உன் ஆயுச கட் பண்ணி தூக்கு, கொண்டு போய் எங்கேயா போய் கொஞ்ச நாள் இலைப்பாறதுல உட்கார எங்கிட்டாது பாத்துக்கிறோம். அப்புறம் பரலோகத்துக்கெல்லாம் போக நினைக்காதீங்க. ஆனா வேதமே சொல்லுது பரலோகம் தான் நம்முடைய வாழ்க்கையே. ஆமென். பவுல் பிலிப்பியருக்கு அழகாய் சொல்லும்போது சொல்றாரு, அங்கே இருந்து நமக்கு ஒரு கர்த்தர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நாடு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நமக்கு ஒரு நகரம் உண்டு, நமக்கு ஒரு தேசம் உண்டு, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு இருப்பிடம் உண்டு. இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். அதை பவுல் தெசலோனிக்கர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு, அந்த வசனத்தை சொல்லுங்க, இவ்விதமாய் எவ்விதமாய் எவ்விதமாய் இயேசுநாதர் எப்படி மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரமேறி போனாரே, இவ்விதமாய் கர்த்தரோடு எப்போதும் இருப்போம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். இந்த வாழ்க்கையில எல்லாரோடு வாழ்ந்து பழகி பார்த்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சிலரை கேட்டா சொல்லுவாங்க, எந்த மனுஷனும் நல்லவே இல்லையா, இவனை பாரு நல்லவன் இல்லை, அவனை பாரு நல்ல, அந்த அவளை பாரு இவங்க நல்ல, அவங்களை பாரு நல்ல, என் ஃப்ரெண்டு சுத்த மோசம், அவங்க எங்க அப்பா அம்மா யாரும் நல்லவங்க இல்லை. ஏன்னா வாழ்ந்து பார்த்து பழகிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்லவர் இருக்கிறார், ஒரு நல்லவர் இருக்கிறார், உனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி காத்திருக்கிறவர் இருக்கிறார். இன்னைக்கு காலையில சொல்றாரு, அவரை நோக்கி ஓடு. ஆமென் சொல்லுங்களேன். அவரை நினைத்து ஓடு. ஆமே, அவரை கவனித்து ஓடு. அப்படி நீ ஓடினால் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற நன்மைகளை, உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துல நீ பங்காளியாய் மாற முடியும். பரம ஈவ ருசி பார்த்தவனே, தேவையற்ற காரியங்களில் உன் கவனத்தை செலுத்தி, தேவையற்ற விஷயங்கள் மேல உன் கவனத்தை செலுத்தி தேவனை விட்டு விலகுகிற அனுபவங்களை விட்டு விடுங்கள். விசுவாசத்துக்காக தன் ஜீவனையை கொடுத்த ஆதி பரிசுத்தவான்களை மனதில் வைத்து அவர்களைப் போல நானும் ஓடுவேன் என்கிற அந்த ஓட்டத்தை தொடங்கினோமானால் நம்ம ஓட்டம் வெற்றியுள்ளதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன்.
நம்ம எல்லாரும் எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, பரம அழைப்புக்கு. அப்படி சொல்லுங்க, என்ன அழைப்பு? பரம அழைப்பு. உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரு? எனக்கு தெரியும், இயேசு உங்களை உலகத்திலிருந்து அழைத்தார், அப்படித்தானா? உலகத்திலிருந்து வேறு பிரித்தார். உலகம் என்னை பகைக்கிறது, உலகம் என்னை வெறுக்கிறதுனார். ஆனா மறுபடியும் உங்களை எங்கதான் விட்டுருக்காரு? உலகத்திலிருந்து அழைத்து உலகத்துக்குள்ளதான் விட்டுருக்காரு, அப்படித்தானா? இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு நாள் தான்? கொஞ்ச நாள். இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையில இயேசு 3 வருஷம் உலகத்துல வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? நல்லா சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. தூங்காம இருக்கீங்களோ அப்படின்னு. 33 வருஷம் உலகத்துல. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3 வருஷம் ஊழியத்துல அவர் நடந்ததை பார்த்தீங்களா? செயல்பட்டதை பார்த்தீங்களா? அவரை திட்டுறாங்க, பேசுறாங்க, காரி உமிழ்றாங்க. உலகத்துக்குள்ளதான் வேலை செஞ்சார். ஆனா உலகத்தில் தேவனை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றார், நான் அல்ல, என்னை அனுப்பின ஒரு பிதா இருக்கிறார். சொல்லிட்டே இருந்தாரா? கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் இயேசுவை வெளிப்படுத்தி வாழுவோம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் இயேசுவை காண்பித்து வாழ்வோம். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பூரணரா வாழ்வோம். கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கத்தர முன்னிறுத்தி காண்பித்து வாழுவோம். என்னை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரமா, அதுல சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. ஹலோ, நீங்கள் நான் ஒரு நாள் சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் ஆராதிக்கிறது போல, நான் ஆலயத்தை நாடுகிறது போல, நான் கர்த்தரை துதிக்கிறது போல, நான் கர்த்தரை சேவிக்கிறது நீங்களும். ஆமென். நீங்க சொல்ல முடியுமா? உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? நான் ஜெபம் பண்றது போல நீ ஜெபம் பண்ணு சொல்ல முடியுமா? நான் பேசுறது மாதிரி நீ பேசு சொல்ல முடியுமா? சொல்ல. நீ பேசுறத கேட்டா நான் கெட்டு போயிருவேன் போலமா? நம்ம பிள்ளைய நம்மளை பார்த்து சொல்லும், நீ பேசுறத கேட்டா நான் கெட்டு போயிருவேன் போல. நீ வாழ்றத பார்த்தா என்னை பார்த்து வாழு சொல்ல முடியுமா? பவுல் சொல்றாருல. அப்ப எவ்வளவு தூரம் அவர் கிறிஸ்துவ கவனிச்சிருப்பாரு, அவர் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ அவர் நோக்கி இருப்பாரு, எவ்வளவு தூரம் கிறிஸ்துவ அவர் நினைச்சு வாழ்ந்திருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, யாரையும் பார்க்காதீங்க, யாரையும் நோக்காதீங்க, இயேசுவை நோக்கும். கை வைத்து சொல்லுங்க, ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் இயேசுவுக்காய். நம்மளாம் எதுக்கு நேரம் ஓடுறோம் தெரியுமா? அழிவை நோக்கி அல்ல, நமக்குன்பாய் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெறும்படி. நம்முடைய பந்தய பொருளை யார் தெரியுமா? கிறிஸ்து தான். பந்தய பொருளை யார் தெரியுமா? நித்திய ஜீவன் தான். பந்தய பொருளை எது தெரியுமா? நமக்குன்பாய் வைக்கப்பட்ட பந்தய பொருள் கிறிஸ்துவை அடைவது, கிறிஸ்துவை பார்ப்பது, கிறிஸ்துனுடைய சமூகத்தில் சேர்வது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு தடவை கையை தட்டி பாடலாமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஆமா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன் ஓடுகிறேன் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். சொல்லுவோம், அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரே நல்ல கையை தட்டி பாடுங்களேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த ஆமென்
அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுவே. அந்த வார்த்தை ஒரு தடவை ஆமே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில நிலைத்திருப்பே. வாழ்க்கையில என்ன வந்தாலும், எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறே. ராஜா எனக்காக ஓ ரபா சந்தரகதனமா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே ஆமென். கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் இயேசுவை நோக்கி ஓடணும்? ஏன் இயேசுவை நினைத்து ஓடணும்? இயேசுவை கவனித்து ஏன் ஓடணும் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை வேகமான சொல்லிட்டு முடிக்கிறேன். 1 எபிரேயர் 12:1 வாசிங்களேன். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும். பாவம் நம்மளை சுத்தி என்ன செய்தான்? எங்க இருக்கு? நெருங்கி இருக்கு. பாவம் நம்மளை நெருக்கி நிக்குது, நெருங்கி நிக்குது. கதவை திறந்தாலே முதல்ல என்னதான் நிக்குது? பாவம் தான். பாவம் வாசப்படியில, ஆமா வாசப்படியில படுத்து இருக்கிற சில காரியங்கள் இருக்கு பைபிள்ல. 6 காரியம் இருக்கான் வாசப்படியில படுத்து கிடக்குது. வாசல்லே படுத்து கிடக்கும். எப்படா வெளியே வருவா, எப்படா வெளியே வருவான். கவனம். அப்ப இங்க சொல்றாரு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறவரும். இயேசுவை நோக்கி ஓடுறதுக்கு ஒரு காரணம் உண்டு. துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். நீங்க ஏன் மற்றவங்களை பார்த்து ஓடக்கூடாது? இயேசுவை நோக்கி ஏன் ஓடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா, துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். நல்லா சொல்லுங்க. துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். எதை துவக்கினாரே? எனக்குள் விசுவாசத்தை துவக்கினார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள் நம்பிக்கையை துவக்கினார். ஆமென். எனக்குள் நித்திய ஜீவனை துவக்கினார். ஆமென். எனக்குள் புதிய மனிதனை துவக்கி வைத்தார். எனக்குள் புதிய வாழ்க்கையை துவக்கினார். என்னை துவக்கினதே யார் என்றால் ஆண்டவர். என்னை துவக்கினவர் யாரு? அப்ப ஏன் அவரை நோக்கி ஓடன்னு ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு ஆரம்பமும் அவர்தான். அதத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்றாரு, நான் அல்பாவும் ஓமேகாவும், ஆதியும் அந்தமும். கொலோசியருக்கு பவுல் சொல்லும்போது 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு, அவரே ஆதி. அவரே ஆதி. ஆதினா என்ன? முதல். நான் தான் முதல், நான் தான் துவக்கம், நான் தான் ஆரம்பம். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையின் ஆரம்பம் அவர்தான்? அல்லேலூயா. அவர் இல்லாவிட்டால் என் வாழ்க்கை இல்லை. அவர் வார்த்தை என் வாழ்க்கையை துவங்கி வைக்கலனா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. என் வாழ்க்கையின் ஆரம்பம் அவர்தான். இதைத்தான் தாவீது சொல்றாரு, நான் கற்பத்தில் உருவாகும் முன்னே என் தாயின் வயிற்றில் நீர் என்னை கண்டீர். அல்லேலூயா. அப்ப என்னை உருவாக்கினது யாருன்னா, என்னை உருவகப்படுத்தினது யாரு? என்னை உருவாக்கி இந்த பூமியில நடமாட விட்டது யாரு? நடமாடுகிற எனக்கு தேவையான வாழ்க்கைக்கு வேண்டியதை கொடுத்தது யாரு? வாழ்க்கைக்கு வேண்டியது மட்டுமல்ல, மனம் திரும்புதல, ரட்சிப்ப, பாவ மன்னிப்ப, மீட்ப கொடுத்தது யாருன்னு கேட்டா அவர் ஒருத்தரே எனக்கு செய்தார். இன்னைக்கு காலையில் நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? உன்னை ஆரம்பி வைத்த ஆண்டவரை மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையை ஆரம்பித்த ஆண்டவரை மறக்காதீங்க. உங்களை தொடங்கின ஆண்டவரை மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையை தொடங்கின ஆண்டவரை மறக்காதீங்க. வாழ்க்கையில இதுவரை பெற்று
பெற்றிருக்கிற நன்மைக்கெல்லாம் காரணம்னா அது கர்த்தர் ஆரம்பித்து வைத்த வாழ்க்கை. ஆகவே என் வாழ்க்கை இதுவரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் சும்மா இருந்த யெரொபெயாம் ஆண்டவர் கூப்பிட்டாரு, இங்க வா இங்க வா கூப்பிட்டு சொன்னாரு, இந்தா உனக்கு 10 கோத்திரத்தை தர்றேன், பிடிச்சுக்கோ, நீ நல்லாரு, நல்லா ஆட்சி பண்ணு, எனக்கு பிரியமானதெல்லாம் நீ செய் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவனோ ஆண்டவரை விட்டுட்டா, தன்னை ஆரம்பித்த ஆண்டவரை மறந்து, தன்னை ஆரம்பித்த ஆண்டவரை விட்டுட்டு அங்க பெத்தேலிலேயும் தானிலேயும் ஒரு சிலையை வச்சு ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்னா, ஏ ஜனங்களே, நீங்க எருசலேமுக்கு போகாதீங்க, இந்த பெத்தேல்ல இருக்கிற தானில இருக்கிற இந்த விக்கிரகங்களை தொழுது கொள்ளுங்க என்று சொல்லி ஜனங்களை இந்த பக்கமா திருப்பினா. உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா உன்னை ஆரம்பிச்சதே யார் தெரியுமா? சும்மா இருந்த உனக்கு, வெறுமையா இருந்த உனக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு வாழ்க்கையை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து என்னை இதுவரை நடத்துறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டா அது ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல முடியுமா? உன்னை ஆரம்பிச்சு வச்ச ஆண்டவரை எந்த இடத்திலையும் மறந்துடாதீங்க. நீங்க ஒரு யெரொபெயாமா இருந்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன் ஒரு தடவை. ஒரு நாள் அப்படி போயிடாதீங்க. என்னை ஆரம்பித்து வைத்தவரை ஜீவகாலத்துக்கு நான் மறக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அவரை நோக்கியே ஓடுவேன், அவரை பார்த்தே ஓடுவேன், அவரை கண்டே ஓடுவேன். ஒரு தாய் தனக்கு முன்பாக நடந்து போகும்போது ஒரு குட்டி பிள்ளை பின்தொடர்ந்து ஓடுகிறது போல, தனக்கு முன் நடக்கிற தாயை பின்பற்றி ஒரு கன்று குட்டி ஓடுகிறது போல நாமும் ஆண்டவரை நோக்கியே ஓடணும். ஏன்னா என்ன இந்த உலகத்துல துவக்கி வைத்தவர் அவரம்மா, முடிக்கிறவரும் அவர் தான். சொல்லுங்க, என் வாழ்க்கையின் முடிவும் அவரே. அதனால சொல்றாரு, நீதிமான கொஞ்சம் பாரு, உத்தமனை கொஞ்சம் பாரு, அவருடைய முடிவு சமாதானம். அவருடைய முடிவு சமாதானம். உங்க முடிவு சமாதானமா முடிய வைக்கிறது யார்தான்? அப்ப ஆரம்பம் யார் கையில இருக்கு? முடிவு யார் கையில இருக்கு? வாழ்க்கையின் எல்லா எல்லைகளும் யார் கையில இருக்கு? உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழலும் யார் கையில இருக்கு? அப்படின்னா நீங்க யாரை நோக்கி ஓடணும்? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. எல்லாம் அவர் மூலமாய், அவருக்கென்று, அவருக்காக, அவராலே. அதான் யோவான் சொல்லும்போது சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, மனுஷனுக்கு ஜீவனாய் இருந்தது. அந்த ஜீவனை உங்களுக்குள்ள கொடுத்து உங்களை என்ன இதுவரைக்கும் ஆண்டவர் வைத்துக்கிட்டு இருக்கிறாரே. அப்ப உங்களை ஆரம்பித்து வைத்தவரை விட்டுட்டு வேறொன்றை நோக்கி ஓடாதீங்க. உங்களை விடுதலையாக்கினார்ல, கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர், ஆரம்பித்தவர் யார் தெரியுமா? பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு. அல்லேலூயா. 430 வருஷம் நீ அடிமையா இருந்தேல, 430 வருஷம் சிறையிருப்புல இருந்தேல, 430 வருஷம் பெருமுச்சு விட்டையில, 430 வருஷம் கஷ்டப்பட்டேல, 430 வருஷம் வேதனைகளை அனுபவித்தில, இந்த வேதனைகளிலிருந்து உன்னை விடுவித்து வெளியே கொண்டு வந்த பஸ்கா ஆட்டுக்குட்டிய இவ்வளவு சீக்கிரமா நீ விட்டுட்டியே, இவ்வளவு சீக்கிரமா விட்டுட்டியே. எந்த இடத்திலையும் உங்களை துவங்கி வச்சவரை, ஆரம்பிச்சு வச்சவரை மறக்காதீங்க அன்பு மக்களே. அதுதான் பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அந்நாள் வரையும், என்னால் வரையும், என்னால் வரையும், அவர் வருகை வரையும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிற தேவனுடைய கைகளில. ஆமென். அவர் வல்லவர். எது வரைக்கும் நடத்த வல்லவர். அதனாலதான் சொல்றார், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் எப்ப வரை நடத்துவாரா? என்னை ஆரம்பிச்சவர் என் முடிவு மட்டும் நடத்துவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்குள் விசுவாசத்தை துவங்கினவர் அந்த விசுவாசம் கெட்டு போகாதபடி, அந்த விசுவாசம் பாழாய் போகாதபடி, அந்த விசுவாசம் சாத்தானுடைய கைகளில் அகப்பட்டு நான் சின்னாபின்னமாகாதபடி அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதுக்கு கிருபை தருகிறவர். பேதுருக்குள்ள விசுவாசத்தை துவக்கிட்டாரு. பேதுரு நன்றாய் ஓடுகிறார். பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறாரு, பேதுருவே, எல்லாரும் யார் என்று சொல்லுகிறார்கள்? ஓ, சிலர் உம்மை எலியா என்கிறார்கள், சிலர் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்கிறார். பேதுருவே, நீ என்னப்பா சொல்ற? கேட்டவனே, பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவ்வளவு ஆழமான விசுவாசம். ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஒரு நாள் பரீட்சை வந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றாரு, ஏ பேதுரு இங்க வா அப்படின்னாரு. என்னங்க
இல்ல உன்னை சோதிக்கிறதுக்கு சாத்தான் அதுல ஒரு வார்த்தை போட்டு சுலகிலே போட்டு இன்னைக்கு எல்லாரும் இயேசுதான் இயேசுதான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ற நம்மள ஒரு நாள் சுலகுல போட்டு புடைச்சா எப்படி இருக்கும்? புடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு நாள் உங்களை சுலகுல போட்டு புடைக்கிறான். விசுவாச சோதனை வருது, நஷ்டங்கள் வருது, பல வேண்டாத காரியங்கள் வாழ்க்கையில வருது. நான் எதிர்கொள்ள வேண்டாதது, நான் சந்திக்க வேண்டாதது, என் மனசு விரும்பாததெல்லாம் வாழ்க்கையில் நடக்குது. அப்ப என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? ஏன் ஆண்டவரே நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க? நமக்கு சொல்ல மனசு வருமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? இதுவரை உதவினவர், இனி அவரை நான் உதவ முடியும் சொல்லுவோமா? சொல்லுவோமா? என்ன நடந்தாலும் கிறிஸ்துவை விட்டு நீ பிரிப்பவன் யார் சொல்லுவோமா? சொல்லணும். யாராவது சொல்றோமா? நான் சொல்லுவேன்னு சொல்றோமா? சொல்றோமா? என்ன நடந்தாலும் அதான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என் விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்தது. கப்பல் சேதம் வந்தது, பிராண சேதம் வந்தது, கல்லறி விழுந்தது, எத்தனையோ தீமைகள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆனால் என் விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன். உங்களுக்குள் துவக்கப்பட்ட விசுவாசத்தை எந்த சூழ்நிலையில் இழந்துடாதீங்க. உங்களுக்குள் துவக்கப்பட்ட விசுவாசத்துக்கு விரோதமா எதையும் செய்யாதீங்க. எனக்குள் ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அந்த விசுவாசத்துக்காக அந்நாள் வரைக்கும் நான் போராடுவேன். எப்ப வரைக்கும்? மரணம் நேருகிறது வரைக்கும். எப்ப வரைக்கும்? இந்த பூமியில கிறிஸ்து வந்து என்னை எடுத்துக்கொண்டு போகிறது வரைக்கும். என்ன நடந்தாலும் கிறிஸ்துவுக்காக. இடையில என் கண்கள் எதையுமே பார்க்காது. ஆமென் சொல்லுங்களேன். இடையில என் கண்கள் எதையுமே பார்க்காது. கிறிஸ்துவ நோக்கி கடலுக்குள்ள இறங்கின பேதுரு திடீர்னு கண்ணை திருப்பினதுனாலதான் வீழ்ந்துவானா. புரியுதா? அவர் இயேசுவை மட்டும் பார்த்துக்கிட்டே போயிருந்தா விழ வாய்ப்பில்ல. திடீர்னு கடலை பார்க்கிறான், திடீர்னு புயலை பார்க்கிறான், திடீர்னு வாழ்க்கையில சில பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே விசுவாசம் போயிரும். என்னத்தை நம்ம கண்டோம், என்னத்தை நம்ம இது பண்ணோம், என்ன இயேசுவை கும்பிட்டோம், ஒரு நன்மையும் வர மாட்டுது, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை, சர்ச்சுக்கு போய் ஒண்ணுமே இல்லை, இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிடும். ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்லை, உங்களை ஜீவனோடு உட்கார வச்சிருக்காரு, அதுக்காவது நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நல்ல உடல் சுகத்தை தந்திருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நான் யோசிப்பேன், இந்த கீழே விழுந்ததுலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவரே நல்ல ஜீவனை காப்பாத்திட்டு, கை எலும்புது தூக்கலை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். மெதுவாக என்ன செஞ்சுக்கலாம், தூக்கலாம்னா கையை தட்ட முடியாது, கையை தட்டுற அளவுக்கு வந்துருச்சு, தூக்கவே முடியாது, தூக்குற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நமக்கெல்லாம் இதுனா இதை விட எத்தனையோ பேருக்கு நடந்து அவங்கள என்னெல்லாம் பாடுபட்டாலும் கிறிஸ்துக்காக நிற்கிறாங்களே. இல்லை, ஒரு பாஸ்டரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆரோக்கியதாஸ்ன்னு. அவர் பட்டுக்கோட்டையில் ஊழியம் செய்கிறாரு. அவர் சொல்ல, நேரடி ஆக்சிடென்ட், காரும் அவருடைய ஆம்னியும் அப்படி ஒன்னோட முட்டினதில் அவர் பிழைக்கவே மாட்டார் நிலையில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு எத்தனையோ நாட்கள் அசைவு இல்லாமல் கிடந்தாராம், ஒரு அசைவு இல்லாமல் இருந்தாராம். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் கண்விழிக்க உதவி செய்தார், செயல்பட ஆரம்பித்தார். பார்த்தா கை கால் எல்லாம் கட்டு போட்டிருக்கு. அவ்வளவு ஜீவனுக்கு போராடிட்டு இருந்த அவரை கர்த்தர் மீண்டும் உயிர்ப்பித்தாரு. இன்னைக்கு ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு சபைக்கு அவர் பெரிய போதகராக இருக்கிறாரு, நல்லா நடக்கிறாரு, நல்லா ஓடுறாரு. அப்போ அவர் சொன்னார், ஏன் இதை அனுமதிச்சான்னு எனக்கு தெரியல, நான் ஒன்றும் செய்யலை, ஒரு தப்பும் செய்யலை, ஒரு இது இல்லை. ஆனால் சில நேரம் இந்த விசுவாச சோதனையில் விடும்போது, என்னை புடமிடும் போது, இதை துவக்கின இயேசுவுக்காக எந்த நிலையில் நிற்பேன் என்கிற அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த நிலையிலும் உங்களை காக்கவும் அவர் செயல்படுவார். அல்லேலூயா. இடையில வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தெல்லாம் தளர்ந்து போயிடக்கூடாது. 2 நாள் சாப்பாடு இல்லை, ஒரு நாள் தண்ணி இல்லை, ஒரு நாள் இது இல்லை, ஒரு நாள் அது இல்லை, ஒரு நாள் சுகம் இல்லை. இதுக்காகலாம் விசுவாசத்தை விட்டு ஓடிட முடியாது. இதுக்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஓடிட முடியாது. இதுக்கெல்லாம் கிறிஸ்துவை விட்டு விலக முடியாது. என்னை அழைத்த அழைப்பு பெரியது, என்னை வேறு விரிப்பு பெரியது. என்னிலே துவங்கின ஆண்டவருக்காக எந்த நிலையிலும் வாழுவேன். அல்லேலூயா. அற்பமான காரியங்களுக்காக, சொற்பமான விஷயங்களுக்காக கிறிஸ்துவை விட முடியுமா? விட முடியாது. அவரை நோக்கி என்ன வந்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பேன். அப்ப துவங்கமும் அவர்தான், அதனாலதான் அவரை நோக்கி ஓடணும். ரெண்டாவது ஏன் அவரை நோக்கி ஓடணும்? எபிரேயர் 12:2-3 வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த, எதை சகித்தாரா? எதை சகித்தாரா? அப்ப ஏன் இயேசுவை நோக்கி ஓடணும்னா, சகித்தவர். சகித்தவர் மட்டுமல்ல, சாதித்தவர். இயேசு யாரு? பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்கள். என்ன செஞ்சாங்க? இயேசுவை அடித்தாங்க, குத்தினாங்க, துப்புனாங்க, பரியாசம் பண்ணினாங்க. இதெல்லாம் அவர் வாங்க வேண்டியவரா? இதெல்லாம் அவர் அடைய வேண்டியவரா? இந்த ஆக்கினைக்கு அவர் பாத்திரரா? நீ செய்யாத ஒன்றுக்காக உன்னை குற்றப்படுத்தலாம், நீ செய்யாத ஒன்றுக்காக உன்னை வேதனைப்படுத்தலாம். எந்த ஒரு நியதியும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனா தேவையில்லாம உங்க மேல பழி சொல், தேவையில்லாத இழிச்சொல், தேவையில்லாத அவமான சொல். ஏசு ஏதாவது திரும்பி சொன்னாரா? ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப அழகா சொல்லுவார். ஏசாயா என்ன சொல்றாரு? 53:7 அவர் நெருக்கப்பட்டார், அவர் ஒடுக்கப்பட்டார். நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள், ஆனாலும் என்ன செய்யலையா? என்ன செய்யலையா? ஐயா, அடிக்கிறான், துன்பப்படுத்துறான், உபத்திரப்படுத்துறான், காரி உமிழ்றான், அவமானப்படுத்துறான், என்னென்னமோ பேசுறான், கன்னத்தில பட்டார் அறைறான், தலைமையை பிடித்து பீக்கிறான், தாடி முடி என்ன செய்யறான்? பிட்டுங்கிறான். ஆனால் எப்படி இருந்தாராம்? அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற எப்படி இருந்தார்? அந்த வார்த்தை மட்டும் சத்தம் இடாது. உங்களை யாராவது தொட்டா என்ன சொல்றீங்க? உங்க முடியை பிடிச்சு பிடுங்க என்ன சொல்றீங்க? ஏண்டா யார் மேல கை வைக்கிற? என்ன யாருன்னு நினைச்ச? அவர் சொல்றார், நான் வேண்டிக்கிட்டா இப்ப எனக்காக 6000 லேகியன் வருவான். நான் இப்ப வேணா வருவாங்க. நமக்கு கூப்பிட்டா கூட 4 பேர் வரமாட்டான். கூப்பிட்டா கூட நம்ம நல்லா இருக்கும்போது கூப்பிட்டா 10 பேர் வருவாங்க. ஏய், நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், என்னை அடிக்கிறாங்க 4 பேர், வா வானா. எதுக்கு அடிக்கிறான்? ஏய் பொறு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்துருவாங்க. ஏன்னா இவன் எதுக்கு மாட்டிக்கிட்டான்னு யாருக்கும் தெரியாது. நீ போய் அடி வாங்குறோம்ல, நாங்களும் வந்து அடி வாங்குவா? வரமாட்டாங்க. அதனால நீங்க போய் தேவையில்லாத எங்கேயும் வம்பு வழக்கில் இழுக்காதீங்க. சில நாய்கள் வருங்க இப்படி சும்மா. இங்க 10 நாய் கிடக்கும் இந்த எங்க தெருவில். நைட்ல போற வரவெல்லாம் விரட்டுது, வண்டியில போனா விரட்டு, 2 வீலர்ல போனா விரட்டுது. அதுக்கு சோறு போட்டே வளர்க்குறாங்க. இங்கனுக்குள்ள வாசல்ல வந்து படுத்துக்கிறேன், கேட்டு காவல். நான் கேமரா மாட்டேன்னு நினைச்சேன், அதே கேமரா மாதிரி படுத்து கிடக்கு. சில நேரம் நைட்டு அப்படி எட்டி பார்த்தோம்னா 4 நாய் என்ன செய்யும்? யார் வந்தாலும் ஓன்னு அப்படியே போய் விழுகும். சில நேரம் பார்த்தா அதே அதுக்குள்ள அடிச்சுக்கிறோம். அதே என்னடா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, திடீர்னு அடிச்சுக்கிட்டாங்க. சில நேரம் நம்மள அப்படித்தான், நம்ம மாவட்டம் பேசுவோங்க, நமக்குள்ளே என்ன செய்யும்? அடிச்சுக்கிறோம். என்னையா இது? இயேசுவை போல சகிக்க. அதனாலதான் மத்தேயுல ரொம்ப இயேசு அழகா சொன்னார் 5ஆம் அதிகாரத்துல, இப்பொழுது துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்க வேதனைப்படுறீங்களா? சகிக்க நீங்க மனதுள்ளவங்களா மாறிட்டீங்களா? நீங்க பாக்கியவான்கள். ஏன்? இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு நாள் என்ன செய்வீங்க? நகைப்பீர்கள். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான இடத்தை வச்சிருக்கிறார். 2வது வசனத்தில் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. என்ன சந்தோஷத்தை வச்சிருந்தாரு? என்ன சந்தோஷத்தை வச்சிருந்தாரு? அந்த சந்தோஷத்திற்காக இதை சகித்தாராம். என்ன சந்தோஷம்? அது கீழ்ப்பகுதியில் போட்டிருக்கு, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்காருகிற சந்தோஷம். எத்தனை பேருக்கு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற சிங்காசனத்தில்
இருக்கிற அந்த வலது பார்சத்துல உட்கார்ந்தார். பிதாவானவர் வலது பார்சத்துல. நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கு. நம்ம எல்லாரும் போய் கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்துல உட்கார போறோம். ஆமென். எத்தனை பேர் உட்கார்ந்து விரும்புறீங்க? நான் போய் கிறிஸ்துவனுடைய வலது பார்சத்துல, எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இருக்கா இல்லையா? அம்மா இருக்கா? பின்னாடி அம்மா இருக்கு, ஐயாமா இருக்கா? எத்தனை பேருக்கு உட்காரணும் ஆசை இருக்கு? போய் உட்காரணும்னா தேவையில்லாம வர்ற துன்பங்களை கூட சகிக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? யார் என்ன சொன்னாலும் சகிக்கணும். சகிக்க மனம் இருந்தா தேவனுடைய வலது பார்சத்துல கிறிஸ்து உட்கார்ந்தது போல நம்மள என்ன செய்யலாம்? உட்காரலாம். அதனாலதான் சீசர்கள் சகித்தார்கள். பாடுகளை, வேதனைகளை, துன்பங்களை, உபத்திரங்களை சகிக்கணும். சில துன்பத்தின் வழியா வந்திருப்பீங்க, உபத்திரவங்களின் வழியா வந்திருப்பீங்க, வேதனைகளின் வழியா வந்திருப்பீங்க. சகிங்க மக்களே, சகித்துக் கொள்ளுங்க. தீமை செய்றாங்களா? சகித்துக் கொள்ளுங்க. பொல்லாப்பு நினைக்கிறாங்களா? சகித்துக் கொள்ளுங்க. நீங்க சகித்தீங்கன்னா பாக்கியவான்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க, சகிக்கிற நீங்கள் ஒரு நாள் சாதிப்பீர்கள். ஆமென். கிறிஸ்து சகித்து சிலுவையில் அறையப்பட்டார் 3ஆம் நாள். நம்ம பதில் பேசுகிறதுனால, உடனே பேசுறதுனால நம்ம அவங்களை ஜெயித்தது போல தெரியலாம். ஆனா உண்மையிலே ஆவிக்குரிய காரியத்துல தோத்துட்டோம். நீ அமைதியா இருந்தீங்கன்னா ஜெயிப்பீங்க. கிறிஸ்து உங்களுக்காக வழக்காடுவார். ஆகவே சகித்து அவரை நினைச்சுக்கிட்டே ஓடணும். 3வது ஒரு வார்த்தை, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது அழகா. அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன கவனிக்கணும்? 2ஆம் வசனம், இருந்தது போல இவரும் உண்மையுள்ளவரா இருந்தாரு. பாத்தீங்களாங்க? அப்ப ஏன் இயேசுவை கவனிக்கணும்னா அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையும் அவர்தான், நமக்கான உறுதியும் அவர்தான். எதை வச்சு எனக்கு பரலோகம் கிடைக்குன்னு சொல்றோம்? இயேசுதான் என்னுடைய உறுதி, இயேசுதான் என்னுடைய நம்பிக்கை. உண்மையும் அவர்தான், உறுதியும் அவர்தான். அதனாலதான் அவரை நோக்கி ஓடணும். சொல்லுங்க, அவரை பார்த்து ஓடணும், அவரை கவனிச்சு ஓடணும். அவர் எப்படி இருந்தாரா? மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். அடுத்து 6ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கோம். 6ஆம் வசனத்திலையும் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு மேற்பட்ட குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப வரையா உள்ள காரியத்தை சொல்லுது. இருக்கிறார்னா என்னது? இருந்தார்ன்றது முடிஞ்சு. இருக்கிறார்னா இன்னும் இருக்கிறார்னு அர்த்தம். இன்னும் கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ளவரா இருக்கிறார். கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்தாரா? கொடுத்த ஊழியத்துல உண்மையா இருந்தாரா? தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையா இருந்தாரா? அன்புக்குரியவங்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாத்திலையும் உண்மையுள்ளவங்களா இருப்போம். இயேசுவை பாருங்க, அவர் எப்படி உண்மையுள்ளவரா இருந்தாரோ அதுபோல நாம உண்மையுள்ளவளா இருக்கணும். சொல்லுங்க, அவர் எப்படி உறுதியா இருந்தாரோ அதுபோல நாமும் உறுதியா இருக்கணும். நாம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை விட்டு விலகாதபடி உறுதியும் உண்மையுள்ளவங்களா இருந்தா நம்ம நிச்சயம் அவரை தின்தடந்து ஓடுகிற அந்த ஓட்டத்துல ஒரு இடத்துலையும் தோற்று போக மாட்டோம். ஆமென். நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம். நம்ம மறுபடி பழைய உபதேசத்தை உங்களுக்கு சொல்லணும் இல்லை, மனம் திரும்புதல சொல்லணும் இல்லை, நீங்க மூல அஸ்திபாரத்தை போடணும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம உறுதியா உண்மையா அவரை தொடர்ந்து போனா நிச்சயம் நமக்கான இடத்தை கர்த்தர் ஆயத்தமாக்கி வைத்திருப்பார். அதை தெசலோனிக்கேயர் எழுதுறாருல, என்ன எழுதுறாரு? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கிறோம். நம்ம இப்படியே அவரை பின்பற்றி ஓடினா, ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமா இப்பொழுதும் கர்த்தர்
கர்த்தருடனே கூட. ஆமென். அப்ப கர்த்தருடனே கூட இருக்கணும்னா அவரை நோக்கி ஓடணும், அவரை நினைத்து ஓடணும், அவரை கவனித்து ஓடிக்கிட்டே இருக்கணும். பின் திரும்பவே கூடாது. சொல்லுங்க, எதிர் திசையில ஓடவே கூடாது. எல்லாரும் ஒரு திசையில ஓடனா நான் ஒரு திசையில ஓடவே என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நான் ஒரு கருத்து படம் பார்த்தேன் ஒரு தடவை. எல்லாரும் ஒரு திசையில ஓடல, ஒருத்த மட்டும் பின்னாடி ஓடிடுறான். நம்ம வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. நீங்க எல்லாம் எப்படி ஓடுறீங்களோ ஓடுங்க, நான் என் இஷ்டத்துக்கு தான் ஓடுவேன், ஓடக்கூடாது. கிறிஸ்து நியமித்த ஓட்டத்தில் ஓடுவோம், கிறிஸ்து காண்பித்த பாதையில் ஓடுவோம். அது எதை காண்பித்தார்? உண்மையை காண்பித்தார். சகிக்க வேண்டும் என்பதை காண்பித்திருக்கிறார். நான் தான் உன்னுடைய ஆரம்பம்னு காமிச்சிட்டாரு. அவரை மட்டும் சொல்லுங்க, அவர்தான், அவர்தான் எல்லாம், எனக்கு எல்லாம் அவர்தான். அவரை மட்டும் பார்த்து ஓடுவேன். இந்த நம்பிக்கையில ஓடுனா எல்லாம் உங்களை தேடி வரும். ஆமென். நீங்க பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும்.